நெல்லிக்காயில் சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இருமல், ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகளுக்கு அருமையான ஒரு தீர்வுனா அந்த பெரிய நெல்லிக்காய் சொல்லலாம். நெல்லிக்காய் விட்டமின் சி, அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி சளி, காய்ச்சல், நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவுது. இந்த பெரிய நெல்லிக்காய் அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவுது. ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவும் இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கிறது. ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது இந்த பெரிய நெல்லிக்காய். தோல் சுருக்கங்கள், கரும்புலியை குறைச்சி சருமத்துக்கு பொலிவை தருது, இளநரையை போக்க உதவுது. என்றும் இளமையாக இருக்க இந்த பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலாம். அயன் கண்டென்ட் நிறைய இருக்கனால ரத்த சோகை தடுத்து ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க உதவுது. கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வையை மேம்படுத்த உதவுது. ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ள இந்த நெல்லிக்காய் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சது. உடலில் தேவையற்ற நச்சுக்களை நீக்குகிறது. உடல் தேவையில்லாத வீக்கத்தையும் குறைக்குது இந்த பெரிய நெல்லிக்காய். நரம்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மூளை மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தும் பெரிய நெல்லிக்காய். தினமும் காலையில் இதை பச்சை அரைச்சி சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போதும். வாரத்தில் ஒரு 3 days சாப்பிட்டாலும் போதும். அரைச்ச நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவோ இல்லை தேன் கலந்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தேன் கலந்து சாப்பிடுவது கூடுதல் நன்மை பயக்கும் உடலுக்கு. நெல்லிக்காயில் நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் B5, விட்டமின் B6, இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன. இதைவிட விட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும். நரம்பு மண்டலம், சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. நெல்லிக்காயில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் விட்டமின் இ, விட்டமின் சி போன்ற ஆக்சிஜனேட்டிகள் உள்ளன. இது மூளையை பாதுகாக்கும், வயதாவதை எதிர்த்து போராடும், இதய நோய்களை எதிர்த்து போராட உதவும். கரிம அமிலங்கள் நிறைந்தது. ஏன்னா இந்த பழங்களை புளிப்பிச்சதுக்கு காரணமான கரிம அமிலங்கள் பக்கவாதம் மற்றும் அல்சைமர் நோய் வராமல் தடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் காஃபி, குளோரோஜெனிக், கூமரிக், ஹைட்ராக்சி பென்சோயிக், எலாஜிக் அமிலம் போன்றவை நிறைந்துள்ளன. அந்தோசைனின்கள் நிறைஞ்சது நெல்லிக்காய். ஃப்ளவனாய்டுகள் நிறைஞ்சது. பக்கவாதத்தை குறைக்கும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நெல்லிக்காயில் குளோரோஜெனிக் அமிலம் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்தும், மெதுவாக்கும். மாவு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் இரத்த சர்க்கரை குறைக்கதும். நெல்லிக்காய் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். முழு நெல்லிக்காய் 3 சுவைகள் நிறைஞ்சது. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு. இந்த சாப்பிட்டா நமக்கு தண்ணி குடிச்சோன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் கூட விட்டமின் சி உடலுக்கு தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். நெல்லிக்காயை பொடி பண்ணியோ இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் நீங்கி உடல் எடையை குறைக்க உதவும் நெல்லிக்காய். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிற நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடலாம். உலர்ந்த நெல்லிக்காய் பொடி வயிற்றில் உள்ள புண்கள், ஹைபர் அசிடிட்டி மற்றும் ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் நீக்க வல்லது. உடல் பலகீனம், இருதயம், மூளையில் சோர்வு ஏற்பட்டால் உணவுக்கு இடையிலேயே நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். கண் பார்வை கூர்மையாக சக்தி நெல்லிக்காய் கொண்டு. கண் பார்வை தீர்க்கமடையும், மலச்சிக்கல் நீங்கும், முடி நன்கு வளரும், இளநரை கட்டுப்படும், நல்லா தூக்கம் வரும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது. முழு நெல்லிக்காய் வாய் துர்நாற்றத்தை தடுக்கும், பற்கள் உறுதி பெற செய்யும். நெல்லிக்காயில்
விட்டமின் சி தவிர நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் டானின்கள், காலிக் அமிலம், ஃப்ளவனாய்டுகள் நிறைஞ்சது நெல்லிக்காய். நெல்லிக்காய் செரிமானத்தை சீராக்கும் தன்மையுடையது. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும், குடல் இயக்கத்தை சீராக்குது, நம்ம குடலில் உள்ள ஆரோக்கியமான பாக்டீரியாக்களுக்கு உணவாக செயல்படுது. இது குடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்குகிறது. வயிற்றுள்ள அமில சமநிலையை பராமரிக்க உதவுது. வயிற்றுப்புண்கள், குடல் புண்களை ஆற்றும் தன்மை நெல்லிக்காய். சர்மம் மற்றும் கூந்தலுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம். நெல்லிக்காய் தோல் மற்றும் கூந்தலுக்கு ஒரு பாரம்பரிய மற்றும் பயனுள்ள தீர்வாக கருதப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றுகள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தை பராமரிக்கிறது. தோலின் நிறத்தை மேம்படுத்துது. சுருக்கங்கள் ஏற்படுத்த தடுக்குது. என்றும் இளமையாக இருக்க அருமையான ஒரு அருமந்துனா நெல்லிக்காய் சொல்லலாம். முடி நிறைய தடுக்குது, உடல் எடையை குறைக்குது, முடி உதிர்வை குறைக்குது, இயற்கையான பளபளப்பு மற்றும் கருமையை அளிக்குது முடிக்கு. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறது பெரிய ஒரு அருமருந்துலாம் நெல்லிக்காய். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்களுக்கு நன்மை வைக்கும். நெல்லிக்காய் விட்டமின் ஏ மற்றும் ஆக்சிஜன் இருக்கிறதுனால கண் புரை மற்றும் மாகுலர் சிதைவு போன்ற வயது தொடர்பான கண் நோய்களை வரவிடாமல் பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடும்போது நெல்லிக்காயை ஜூஸாக குடிக்கலாம், நெல்லிக்காய் சாராக குடிக்கலாம், நெல்லிக்காய் பொடி செஞ்சு குடிக்கலாம், ஆம்லா ஜாமாக செஞ்சு சாப்பிட்லாம், நெல்லிக்காய் மிட்டாயமாக செஞ்சு சாப்பிட்லாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்லாம். கூந்தல் பராமரிப்புக்கு உதவுது. தினமும் நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம். ஆப்பிளை விட 3 மடங்கு சத்து நிறைஞ்சது. அஸ்கார்பிக் என்னும் அமிலம் மற்றும் உயிர்ச்சத்து அதிகம் நெல்லிக்கனி உள்ளது. நெல்லிக்கனியில் உள்ள விட்டமின் சி உடலில் உள்ள இரும்பு சத்து உட்கிரகிக்கப்படுவதை ஊக்கப்படுத்தும் சொல்லலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நெல்லிக்காய். நெல்லிக்காய் இலையை நெல்லிக்காயை நல்லா வாயில் அப்படி குதப்பிட்டு வந்தோம்னா வாய்ப்புண்ணாரும். தொடர்ந்து தேன்கள் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையற்ற பித்தம் நீங்கும். நெல்லிக்காயை வட்டலாக செஞ்சு அது தினமும் சாப்பிடும்போது, காலை மாலை அருந்து வரும்போது கொதிக்க வச்சு சூப் மாவு செஞ்சு சாப்பிடும்போது தலை சுற்றல், கிருகிருப்புடன் கூடிய ரத்த கொதிப்பு நீங்கும். நெல்லிச்சாற்றை தேனுடன் கலந்து தினமும் காலை மாலை அருந்தி வந்தால் கண்புரை நோய், கண் பார்வை கோளாறு நீங்கும். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் 3ஐயும் கலந்து திரிபுலா சூர்ணம் செஞ்சு சாப்பிட்லாம். காலை மாலை வெந்நீரிலோ இல்லை தேனிலோ கலந்து சாப்பிட்டு வந்தால் நோயின்றி என்றும் இளமையிடம் வாழலாம். நெல்லிக்காய் சாப்பிட்ருப்பது. மேலும் இது ஒன்று வீடியோக்கள் அப்டேட் பண்ண ராஜி பியூட்டி அண்ட் ஹெல்த் என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நெல்லிக்காயை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் வேறு உணவுகளை பற்றி பார்க்கலாம். அதில் என்ன சத்துக்கள் நன்மைகள் இருக்கும் பார்க்கலாம். இவ்வளோ நெல்லிக்காய் சத்துக்கள் நன்மைகள் பார்த்தாச்சு.